கட்டுவதற்கான தொழில்நுட்பம் கண்டுபிடித்தவன் தமிழன் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தியரட்டிக்கலா இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, பிராக்டிக்கலா செய்யறதுக்கு நமக்கு வசதி பத்தல. அதான உண்மை. நல்ல திறமைசாலிகளையே 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் எந்த வேலை வாய்ப்பும் தராம அரசாங்கமே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன ஒரே நாடு தமிழ்நாடு. நல்ல எவ்வளவு திறமையா இருந்தாலும் வேலை வாய்ப்பே கிடையாது. கூட்டி சாதியை பாடிட்டு வச்சுக்கிட்டாங்க ஒரு 10-15 வருஷம். இப்போ இவங்க தலைவர் எங்க தலைவர்னு சொல்றேன், அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்ப சர்வீஸ் கமிஷன் மறுபடியும் திறந்து வேலை வாய்ப்புகள் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை இளைஞர்கள் வீணா போனாங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் திறமை வீணா போனதை பத்தி நான் கவலைப்படுறேன். அவர்களுக்கு வேலை கிடைக்கல, சம்பளம் கிடைக்கல, என்ன இல்லை, அவர்களுடைய திறமைகள் பயன்படுத்தப்படவில்லை. எந்த நாட்டிலேருந்து இந்த அநியாயம் நடக்குமா? 15 வருஷம் அரசாங்கமே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கு. சர்வீஸ் கமிஷனை கூட்டி வச்சு, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனை கூட்டி வச்சு வேலை வாய்ப்பை தரமாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கு. அத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கலன்ற கவலையில் கூட நான் சொல்லலாம். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவனுடைய திறமையை அது நாட்டுக்கு பயன்படாமல் போயிட்டுருக்கிறதா அந்த கவலையில சொல்றேன். இப்போ இந்த அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஒருவன் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் பொருளாதார வாழ்க்கையில் அவனால் கவனம் செலுத்தவே முடியாது. அவன் வெறும் மேனுவல் லேபர் ஆகி விடுவான். ஏன்னா அவன் ஒரு தொழிலை எடுத்துக்கொண்டு அதை நுட்பமாக ஆய்ந்து அதை மேல்நிலைக்கு கொண்டு வருகிற ஆற்றல் தமிழர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன். ஜியாகிரபி எழுதுகிற பழக்கம், இந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது, இந்த ஊருக்கு பக்கத்தில் இந்த ஊர் இருக்குதுன்ட்டு புள்ளி விவரத்தோட எழுதி இந்தந்த ஊரில் இந்தந்த பொருளெல்லாம் விளையுதுன்னு எழுதுகிற இந்த ஜியாகிரபி எழுதுகிற பழக்கம் 1800களில் தான் உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் சீவக சிந்தாமணி என்ற ஒரு நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட திருப்பதியாரும் சீவக சிந்தாமணியும் அந்த மணிமேகலை போன்றவையெல்லாம் ஒரே காப்பிய காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதப்பட்ட சீவக சிந்தாமணியை எடுத்து பாருங்கள். இங்கே இருக்கிற உங்களுடைய எல்லாருடைய ஊரும் நிலப்பரப்பும் அது எந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்ற தகவலும், அந்த ஊரில் எது விளைந்தது எது விளையவில்லை என்கிற பிரச்சனையும் எல்லாவற்றையும் குறித்து அந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிற செய்தி அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கும்பகோணம்னா கும்பகோணத்தை பற்றி அவ்வளவு செய்தி. கும்பகோணத்துக்கு பக்கத்துல மன்னார்குடியை பற்றி அவ்வளவு செய்தி. மன்னார்குடியிலிருந்து புத்தளம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது, புத்தளத்திலிருந்து திருக்கண்ணபுரம் என்று ஒரு கிராமம் இருக்கிறது என்று ஜியாகிரபி எழுத முயற்சித்திருக்கிறார் அந்த சீவக சிந்தாமணி ஆசிரியர் என்றால் யோசித்து பாருங்கள். தமிழனுக்கு எவ்வளவு அறிவும் ஆற்றலும் தெளிவும் தேர்ச்சியும் உழைப்பும் ஊக்கமும் முயற்சியும் பயிற்சியும் அப்பொழுதே இருந்திருக்கிறது. அதே தமிழன் தானே இப்ப இருக்கிறவங்க, அந்த வாரிசுல தானே நாம. ஆனால் அன்றைக்கு அவன் அறிவு ஓலையில எழுதி 4 காப்பி எடுத்துருப்பானா சீவக சிந்தாமணி, ஒரு சிலப்பதிகாரம் ஒரு 4 காப்பி எழுதிருப்பானா, அதையே அவ்வளவு அங்கீகரித்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களின் அறிவை, ஆற்றலை, தெளிவை, தேர்ச்சியை, உழைப்பை, ஊக்கத்தை, பயிற்சியை, முயற்சியை போற்றி பாராட்டி அங்கீகரிக்க தயங்கிக் கொண்டிருக்கிற தமிழர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கோம். இந்த நிலையில் தான் வளநாடன் அறக்கட்டளை என்ற அமைப்பில் இந்த தோழர் இந்த அங்கீகாரம் வழங்குவதற்கு படிக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, உதவி செய்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அப்படி செய்தவர்களை பாராட்டுவதற்கு என்ற ஒரு அமைப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிறது சப்மேரின்னு சொன்னனே. இந்த நீர்மூழ்கி கப்பல் 1942 தொடங்கினார்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த உலகப் போர் நடத்த போகுது. அப்ப முடியல. 48 2வது உலகப் போர் முடிகிற தருவாயில கட்டாயம் சப்மரீன் கண்டுபிடிக்கணும், மேல இருந்து குண்டு வீசுறாங்க அப்படிங்கிறதுனால நீர்மூழ்கி கப்பல் தயாரித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு வருகிறார்கள். அப்பொழுது எந்த தத்துவப்படி, அதாவது எந்த தியரிப்படி அந்த நீர்மூழ்கி கப்பலை உள்ள கொண்டு போகிறதுன்னா, அப்பொழுது விஞ்ஞானிகள் கூடி பேசிய போது பழங்காலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கிற காரணத்தினாலே திருப்பாவையில ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் முக்கு. ஆழினா கடல், தண்ணீருக்குள்ள போய் முகந்து ஒரு தண்ணீரை தொட்டிக்குள்ள வச்சு உள்ள போனா அது தானா உள்ள போயிடும். ஆர்த்து ஏறி அந்த தண்ணீரை வெளியேற்றினால் மேலும் மறுபடியும் அந்த கப்பல் மேலே வந்துவிடும் என்கிற குறிப்பு
அந்த நூலில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அறிஞர்களால் விவாதிக்கப்பட்டு அதுதாங்க சப்மரீன் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக. இதை நம்ம ஆளு மார்கழி மாசத்துல சுண்டல் வாங்கி தின்னுட்டு குழுவுல சும்மா பாடுற பாட்டு எடுத்து என்னாலே மக்கள் புரியக்கூடாது, உலகமே புரியக்கூடாது. இந்த பாட்டு பாடுறவங்க கூட இந்த சக்தியில பாட்டு பாடுவாங்க, புரியக்கூடாதுன்னே நம்ம போர் அடிக்கிற வரைக்கும் ஒரே வார்த்தையை 10 தடவை திருப்பி ஏன்னா சரி இன்னும் பாட்டு போடணும் போடுவோம், மறுபடியும் அந்த வார்த்தையே பாடிங்கப்பான். ஏது என்னே வந்து ஏது 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 சொல் யாரை பற்றி நம்ம எழுதியாத போக முடியாது கிழமை எத்தனை நாளைக்கு ஏன்னா வெளிக்க மாதிரி சொல்லியிருக்கிறேன். எதை வெளிப்படுத்தினாலும் ஒரு வேகத்தோடு வெளிப்படுத்தி மற்ற மனத்தில் அதை பதித்து செயல்பூர்வமாக கொண்டு வருகிற பழக்கம் தமிழகத்தில் குறைவாக. உறவு முறைகளிலே எதிர்பார்ப்போடே பழகுகிற தன்மை இருக்கிறது என்று சொன்னேன். கணவன்னா ஆரம்பத்தில் ஒரு டயலாகலாம் விடுவார், கடைக்கு கூட்டு போவார் பொண்டாட்டிய, என்ன வேணா வாங்கிக்க நார்த்து உஸ்மான் ரோட்ல இருந்து என்ன வேணா உஸ்மான் ரோட்ல என்ன வேணா வாங்கினா எனக்கு என்ன பரம்பரை சொத்து ஒரு கடையிலே அங்க போய் பொண்டாட்டிக்கிட்டு கல்யாணம் என்ன வேணா வாங்கிக்க. அந்த அம்மா சொல்லி வச்ச மாதிரி ஒரு டைலாக் எல்லா பொம்பளையும் வச்சுருக்குறாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க இருந்தா சொல்ல மகனை இதை நம்பி கூட்டு வாங்க 3 வருஷம் போட்டு தாழ்ச்சி போட்டுருவான். அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னையா எதுவும் ஆனாது சொன்னா போதும் கூட்டு வந்தாதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு அப்படின்னு புகுஞ்சிடுவாங்க. வேடிக்கை மாதிரி சொல்றேன், எதிர்பார்ப்புகளோடையே வாழ்ந்து கொண்டு இல்லையா. கணவனுக்கு மனைவியிடம் எதிர்பார்ப்புகள், மனைவியிடம் கணவனுக்கு எதிர்பார்ப்புகள், 2 பேருக்கும் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்புகள். பேசுற டயலாக் மட்டும் நீ நல்லா படிக்கிற, நான் தான் படிக்கல நீயாவது படுறா, அதுதானே அவங்க படிக்க வைக்கிறேன், நான் தான் படிக்கல நீயாவது படுறா. இதை திருப்பி திருப்பி சொல்ற பழக்கத்தை விட்டு சொல்லுவோம். நண்பர்கள் யாரும் சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தைகளுடைய மனம் வேறு விதமாக செஞ்சுட்டோம். நான் தான் படிக்கல நீயாவது படுறா, நான் தான் படிக்கல நீயாவது படுறான்னு திருப்பி சொன்னா நீயே படிக்கல அவன் மனம் எதிர்கேள்வி அதுக்காக சொன்னேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டர் அவங்க வேற இவங்க மைக்கு போட்டுக்கிறோம், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நல்ல பேர் வரணும்னா நீங்களாம் கஷ்டப்பட்டு படிக்கணும், அது அவங்க வேற. அவருக்கு என்ன பயன் யோசிச்சிங்களா? எப்படி எந்த பிள்ளைகிட்டையாவது நல்லா படி கஷ்டப்பட்டு படின்னு பிள்ளைங்க சித்திரவதை பண்றோம். எதுக்கு முதல்ல கஷ்டப்பட்டு படிக்கணும்? கஷ்டப்பட்டு கல் உடைக்கலாம், கஷ்டப்பட்டு கிணறு தோண்டலாம், கஷ்டப்பட்டு ஏர் ஓட்டலாம், கஷ்டப்பட்டு மாடு மேய்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது பிரிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டு அது படிக்கிறதுக்குள்ளோ கஷ்டப்பட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட கஷ்டப்பட்டு படிங்கன்னு சொன்னாலே அதனுடைய மனம் திரும்பி படிச்சுக்கணும். படிப்பை அது விரும்பாமல் போயிடும்.
ஓ கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்யணும், ஏய் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டாடிட்டு போறான், அது இன்னும் எவ்வளோ சரி வர முடியாது. இதெல்லாம் எப்படி இன்பமான விஷயம்னு நம்ம நினைக்கிறோம். அதை விட இன்பமானது கல்வி பெறுவது என்று குழந்தைகளுக்கு அது கஷ்டப்பட்டு படிக்கிற வேலையே இல்லை. வேணா இப்படி சொல்லலாம், கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு படி. வாழ்க்கையில கஷ்டப்படாம இருக்கணும்னா படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதில்லை, கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு தான் படிக்கணும். படிப்பது என்பது கடினமே இல்லை. பார்க்கறது, அச்சடிச்சு வச்சுக்கிறத பார்க்கறது, பார்த்ததையே சொல்றது, சொல்றதையே கேட்கறது, இதுக்கு தானே கல்வி. கல்வியில் வேற என்ன பண்ண போறீங்க? கஷ்டப்பட்டு எவனோ கண்டுபிடிச்சிக்கிறான், A+B² நம்ம சொல்லி கொடுத்த வாத்தியாரா கண்டுபிடிச்சாரு, இல்லை நம்மளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்ட அப்பா கண்டுபிடிச்சாரு, இல்லை இந்த ஹெட் மாஸ்டரா கண்டுபிடிச்சாரு, கரஸ்பாண்டா கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சவங்க கரண்ட் இல்லாத காலத்துல, ரோடு இல்லாத காலத்துல கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அதை அப்படியே எடுத்துன்னு வந்து கொடுத்து போயிடலான்னா கஷ்டமாக தான் இது படிக்கிறது. A+B² என்னன்னே சொல்றதுக்குள்ள டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் சொல்றது, அவனும் குழந்தை நல்லாதான் படிக்கிறான், எவ்வளோ கஷ்டப்பட்டுதான் படிக்கிறான், எவ்வளோ பட்டாலும் ஏமாலும் நிற்க மாட்டேங்குது, நின்னாலும் பயிற்சி செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டே படிக்கிறாரு. இது ரொம்ப சுலபங்க. பார்ப்பது, பார்த்ததையே சொல்லுவது, சொல்லுவதையே கேட்பது என்றால் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கூட மனம் தானாக வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறது. அது தயாராக இருக்கிறது. சீயிங் பிளஸ் சேயிங் பிளஸ் ஹியரிங் பிளஸ் சேயிங் அப்படியே புரிஞ்சு வச்சுக்குவாங்க, ஒரு பிரச்சனை இருந்தாங்க. ஆனால் நம்ம ஆளுகளுக்கு அது தெரியாம படிக்கலாம். சரி, பார்க்கறதையே சொல்றதையே கேட்கறது அப்படித்தானே செய்யறாங்க பிள்ளைங்கன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அப்படி செய்யறது இல்லை. பார்க்கறது A+B² அம்மா கிட்ட ஆயிடுச்சா, இந்த சொல்ல மாட்டேங்க. A+B² இன்னான்னு சொல்றீங்க, அது சொன்னாங்க. A+B² அம்மா கிட்ட ஆயிடுச்சா, இருந்த ஆகுதுன்னு அம்மா சொன்னா A+B² உமாவையும் போட்டு தாவடிச்சாங்க. ஜாமெட்ரி பாக்ஸ் காட்டினா அப்பா வாங்கினா A+B² இன்னும் இருந்தாலும் தம்பிக்கு கொடுக்குற ஜாமெட்ரி இந்த சிந்தனையிலேயே இருந்தா A+B² எங்க போய் அப்போ குழந்தைக்கு கற்பிக்கிற முறை இவ்வளவுதாங்க. பார்ப்பது, பார்த்ததையே சொல்லுவது, சொல்லுவதையே கேட்பது என்றால் ஸ்பாஞ்சை தண்ணியில போட்டா அது தானா உருட்டி கொள்வது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கிட்ட சொல்லணுமா, ஸ்பாஞ்சே மஞ்சள் நிற ஸ்பாஞ்சு, 5 ரூபா விட்டு வாங்கின ஸ்பாஞ்சு, இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம், இந்த தண்ணியை முன்னு சொல்லுமா, இந்த தாழ்ந்தோடு பண்ணி அதனுடைய இயல்பு எப்படி நீரை உறிந்து கொள்வது ஸ்பாஞ்சினுடைய இயல்போ பஞ்சினுடைய இயல்போ, அதே போலத்தான் மனத்தின் இயல்பு. எதை பார்க்கிறோமோ, பார்ப்பதையே சொல்லுகிறோமோ, சொல்வதையே கேட்கிறோமோ, ஆயிரக்கணக்கான பக்கத்தில். அப்படித்தான் திருக்குறானை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படித்தான் கம்பராமாயணத்தை பல பேர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கம்பராமாயணம் வெறும் 10 பாட்டா, 12,000 பாட்டு மனப்பாடமா வச்சிருக்கிறாங்க பல பேர். திருக்குறள் 1330 மனப்பாடமா வச்சிருக்காங்க. எப்படி தெரியுங்களா? பார்க்கறது, பார்த்ததையே சொல்றது, சொல்றதையே கேட்கறது, மனம் தானாவே பிடிச்சி வச்சுக்கோ, எப்பவுமே விடாது. இப்படி குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். அதே சமயத்தில் குழந்தைகளிடம் ஏன் படிக்க வேண்டும் என்ற கேள்வி மனசுக்குள்ளே இருக்கிறது. நல்லா வளர்ந்தவனே பச்சைபாஸ் காலேஜில் 40 வருஷம் வாத்தியார் வேலை பார்த்துட்டு நான் சொல்றேன். என்னையே கேட்பாங்க பசங்க, பட்சிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறது சேர்ந்து 3வது வருஷம் BA டிகிரி முடிக்கிற சமயத்தில் அவங்க அந்த சந்தேகம் வரும், பட்சிக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறது. நான் சுலபமா சொல்றது, படிக்காத என்னென்ன பண்ண முடியும்,
என்னமோ படிக்கிறதே வேற படிக்கிறதே ஒரு இன்பம் இல்லையா? கவனியுங்கள், படிப்பது மகிழ்ச்சியை தரும், படிப்பது முன்னேற்றத்தை தரும், படிப்பது சமூகத்தில் மதிப்பு. குழந்தைக்கு அப்படி ட்ரைனிங் கொடுக்கணும். நீ கற்றேனா, கல்வி கற்றால் இயல்பாகவே நீ மகிழ்ச்சியா இருப்ப இல்லையா? மளிகை கடைக்கு பொருள் வாங்கிறதுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போகாம கடைக்கு போக முடியாது. இங்கே எப்படி எனக்கு தெரியாது. நம்ம ஊரில் மளிகை கடைக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போனால் தான் சீக்கிரமாக வாங்கிட்டு வரலாம். அதுவும் இப்போ பிக் ஸ்டோர், பிக் பஜார், மெகா மார்ட், டகா மார்ட்னு சுற்றி பார்த்துட்டு வந்து என்ன வாங்குறது. சில பேர் வசதியாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்கிற பொருளையே வாங்கி போட்டு வண்டியில் தள்ளி வந்துடுறாங்க. ஏற்கனவே இருக்குது, அதையே தள்ளி வந்துடுறாங்க. இப்போ எதுக்கு சொல்லுறதுன்னா, ஒரு மளிகை கடைக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்கிறதுக்கே லிஸ்ட் எடுத்துட்டு போக வேண்டியத, ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு லிஸ்ட்டு வேணுமோ வாங்கணுமா? என்ன வேணும்னு லிஸ்ட்டு வேணுமோ வேணாம், வேணும் தானே? இந்த லிஸ்ட்டை நம்ம தமிழ் இலக்கியம் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்திருக்கிறது. கலையாத கல்வியும் குறையாத வயதும், அப்படியே எண்ணி பார்த்துட்டே வாங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும். இப்போ கலையாத கல்வின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கலைஞ்சு போகிற கல்வி? அதான் படிச்சுட்டு மறந்து போகிறது. அது கலைஞ்சு போகிற கல்வி. மறக்காமல் நெஞ்சில நிறுத்தி கொள்கிறோம் என்றால் அது கலையாத கல்வி. அதனால தான் பிற்காலத்திலே புரட்சிக்கலைஞர் பாரதிதாசன் கூட சொன்னார், சஞ்சீவி இருக்கும்போது இந்த இடத்தைத்தான் சஞ்சீவி பர்வதம் என்று சொல்வார்கள் என்று சொல்லும்போது, நெஞ்சில் நிறுத்துங்கள், இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தில் சாரல் என சொல்வார்கள் என்று சொல்வார். நெஞ்சில் நிறுத்துங்கள், மனத்தில் நிறுத்துங்கள், அதுதான் கல்வி. கலையாத கல்வி என்பது அதுதான். இப்போ சாதாரண ஒரு மனுஷன் நம்ம அறிமுகப்படுத்தி விட்டா கூட 3 நாள் கழிச்சு அதே ஆளை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன அர்த்தம்? இது பார்க்காமே இருந்துருக்கலாமே, எங்கேயோ பார்த்த மாதிரி இது பார்க்காமே இருந்துருக்கலாம். பார்க்கும்போது மனம் வைத்து பாருங்கள், அதான் சொல்றேன். அதுக்கு பேர் தான் கலையாத கல்வி. இப்போ கண் பார்க்கிறதுன்னு சொல்றதே ஒரு பொய். கண் பார்ப்பதில்லை. இப்போ நான் கண்ணாடியால் பார்க்கிறேன். கண்ணாடி பார்க்குமா? கண்ணாடியை நீங்க தான் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் கண் என்ற உறுப்பும் பார்ப்பதில்லை. கண் வழியே மனம் பார்க்கிறது, சரிதானே? காது வழியே மனம் கேட்கிறது. அப்போ எதை செய்தாலும் மனம் வைத்து செய்தால், மனம் வைத்து பார்த்தால், மனம் வைத்து கேட்டால் அது கலையாத கல்வி. இந்த லிஸ்ட்டு கொடுத்துக்கிறோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும். அது எப்படி வயது குறையாமல் இருக்கும் அப்படின்னா, வயது குறையாது, அதிகமாக தான் ஆகும். எவ்வளோ நுட்பமாக சொல்லிட்டு பாருங்க. வயது யாருக்காவது குறையுமா? குறையாமல் போகுமா? அதிகமாக தான் ஆகும். போன வருஷம் எனக்கு 62, இப்போ 63 தான் சொல்ல முடியும். குறையவே குறையாது, வளர்ந்து கொண்டே போகிற வயது தான். ஆனால் அதிகமான வயது வாழ வேண்டும் என்ற விருப்பம் எல்லோருக்கும் வேண்டும். எல்லோரும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், தமிழரின் எண்ணிக்கையை உங்கள் சொந்த காரணங்களுக்காக குறைத்துள்ளனர். தமிழருடைய எண்ணிக்கை ஏன்னா அரிதரிதாய் கிடைத்திருக்கிற இந்த பிறவி, அதுவும் தமிழனாய் வாழ்வதற்கு கிடைத்திருக்கிற இந்த பிறவியை கைகால் நல்லா இருந்து உழைச்சி 4 பேரோட பழகிற நல்ல ஒரு மொழிக்காரனாக பிறந்திருக்கிற நீங்கள் தயவு செய்து நம்பரை குறைச்சி வச்சு முயற்சி பண்ணாங்க. தமிழனுடைய எண்ணிக்கையை வேற எவையோ முயற்சி எடுத்து குறைக்கிறான். மீதி வேலையை நாமளேவா பார்த்துக்க மன சலிப்படையாதீங்க, அதுக்காக சொல்றேன். அப்போ குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பு. நட்பு என்பதை குறுகிய அளவில் வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு 7 கோடி ஃப்ரெண்டுங்க அப்படின்னா அவ்வளோ பேருக்கு கேம்பிங் கைது போடுகிறேன்னு மாட்டி வச்சுக்குவோம். நண்பர்கள் எண்ணிக்கையை அதிகமாக்காதீங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் ஊரில் இருக்கெல்லாம் தம்பி பிள்ளைங்க யாருன்னா இருந்தால் சொல்லுங்க. ரொம்ப நண்பர்கள் சேர்ந்ததுனால தான் டாஸ்மாக் கடை அவ்வளோ அதிகமாயிடுச்சு. ஐயாவெல்லாம் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலேயும் தான் குடிச்சாங்க. இப்போ 5 வயசு பெரியவர் விட்டாரு இவர் வயசுக்காரங்க அந்த காலத்தில் குடிச்சாங்க. எப்படி கொடுத்தாங்க?
போயிட்டு யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாம வாயை போட்டுருது. அப்படியே ஒத்த நாள் 4 பேர் 5 பேர் ஊருக்கு போடுவான், தெரியாது யாருக்கு. இன்னைக்கு நட்பு என்பது அங்கே சுற்றி இங்கே சுற்றி எடுத்துட்டு போய் டாஸ்மாக் வாசலில் நிற்க வைக்கிறது. இதுக்கு தான் நட்பு. நட்பா இது கபடு தருகிற நட்பு. நான் சொல்றேன், இந்த புறவன் கபடு வாராத நட்பும், அது மட்டும் இல்லை கன்றாத வளமையும். படாலோபமான வளமை இருக்கக்கூடாது. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறான், ரொம்ப படாலோபமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி கன்றி போன வளமை, வீங்கி போன வளமை இருக்கக்கூடாது. கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். கொஞ்சம் வயசு இருந்தவர்கள் ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா தவளை விட்டு அப்படியே நச்சு தலையோட அப்படியே சுற்றணும்னு நினைக்காதீங்க. என்னை பாருங்க, டைம் அடி எனக்கு 67 வயசாச்சு. ஆனால் நேற்று ராத்திரி 3:30 மணி வரைக்கும், ராத்திரி 3:30 மணி வரைக்கும் அதிக காலையில் ஏர்போர்ட்டில் விசா ஸ்டாம்ப் பண்ணது இதில் தவறி போச்சு, காணாமல் வச்சுக்கிட்டாங்க. அந்த பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு 3:30 மணி நேரம் குளிச்சுட்டு இருந்துச்சு. 6 மணிக்கு மறுபடியும் போய் வீட்டில் குளிச்சுட்டு திரும்பி வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி இதை வந்து இறங்கின உடனே தெலுங்குறையாக கூப்பிட்டு வந்தேன். இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதனால பேசிக்கிட்டு இருக்கிறேன், சுறுசுறுப்பாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 63 வயசுக்காரன் சுறுசுறுப்பாக இருக்க முடியுதுன்னா 23 வயசுக்காரனே எனக்கு ரொம்ப டயர்டாக. என்னால டயர்டாகுது. தமிழனுக்கு டயர்டே வரக்கூடாதுங்க. தூங்குற நேரம் தூங்கலாம், ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம். மீதி நேரமெல்லாம் விழிப்பாக இருங்கள், சுறுசுறுப்பாக இருங்கள். செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது தமிழனுக்கு. இல்லையா? யோசிச்சு பாருங்க, சிலப்பதிகார காலத்துல லைட் இல்லாத காலத்துல அவ்வளோ பெரிய நூல் எழுதியிருக்கிறான். கம்பர் காலத்துல தீர்த்து குட்டிட்டு அவ்வளோ பெரிய கவிதை எழுதியிருக்கிறான். அதை படிச்சுட்டு பாராட்டுறதுக்கு மன்னரெல்லாம் வந்திருக்கிறான். இப்போ எல்லாம் வசதியும் இருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் பட்டியா எழுதுனா அது கையெல்லாம் வலிக்குதான். கம்பனுக்கு வலிக்காத கை உங்களோட எப்படி வலிக்கும்? அந்த காலத்தில் அவனுக்கு வலிக்காது இவனுக்கு மட்டும் எப்படி வலிக்கும்? அதுவும் இப்போ சுலபமாக கம்ப்யூட்டரில் லேசாக தட்டும் போதே வலிக்குதான். எங்கள் காலத்தில் டைப் அடிச்சுன்னு இருக்காங்க. டைப் அடிக்கிறதுனா எகிரி அடிக்கும். ஒரு பழைய மிஷின் ஒன்று, அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே வாங்கின மிஷின் மாதிரி அவ்வளோ பழசு. அதையும் போடவே மாட்டாங்க, நிற்கவே மாட்டாங்க. அதை தான் வச்சுருப்பான். அனுப்பிச்சு விட்டேன். சாதாரணமாக அடிக்கும் போது எதிரி அப்படி அடிச்சாதான் அது எழுத்து அரை எழுத்து வந்து. அதுலயே நாங்கள் இவ்வளோ படிச்சுக்கிறோம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி சைக்காலஜியில் டாக்டர் பட்டம் வாங்க எல்லாரும் முடிச்சுட்டு இருந்தான். இன்டர்நெட்டு அவுட்டர் நெட்டு டச் பண்ணால் உலகம் கை முன்னால் வந்து நிற்கிட்டு. இப்போ தமிழன் சொல்லலாமா, எனக்கு டைமே இல்லை. எதுக்கு டைம் இல்லை? உங்களுக்கு டைமே இல்லைன்றது ஒரு கெட்ட வார்த்தை. பொழுதே போகலன்றது அதை விட டைமே என்ன டைம் இல்லை. சந்திராயன் விண்கலத்தை அண்ணாதுரைன்னு ஒருத்தரால அனுப்புறதுக்கு டைம் இருந்துருக்குது. ஒரு சாதாரண வேலைக்கு டைம் இல்லாம போதும். நமக்கு தமிழனால எல்லாம் முடியும். சுறுசுறுப்பு வேணும். சோம்பலை குழி தோண்டி புதையுங்க. அது நம்ம தமிழனுடைய மொத்த நன்மைக்காகவே நான் சொல்றேன். எந்த தலைவர் இன்னைக்கும் பாராட்டப்படுகிறார்கள் பாருங்க. தந்தை பெரியார் பாராட்டப்படுகிறார். ஐயா கூட ரொம்ப பாராட்டி பேசினார். தந்தை பெரியாரை ஏன் தெரியுமா பாராட்ட முடியுது? நான் பார்த்த வரைக்கும் சொல்றேங்க, ஒரே நாளில் 6 கூட்டம் பேசியிருக்கிறார். அந்த வயசுல 90 வயசுக்கு மேலே களைப்பே அடைய மாட்டார். சுறுசுறுப்பா இருக்கிற தலைவர்கள் தாங்க பாராட்டப்படுவாங்க. இந்த சோம்பேறி தலைவர்கள் சொந்த செலவுலேயே சுற்றுவாங்க, காணாமல் போடுவாங்க வாழ்க்கையில. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட ரொம்ப சுறுசுறுப்பு, பார்த்தவர்களுக்கு தெரியும். அவரை நேரடியாக பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த படி இறங்கி வரும்போது பிடிச்சிக்கிட்டெல்லாம் வரமாட்டார். அவர் 70 வயசு ஆணு பேர் கூட படியை பிடிச்சிக்கிட்டெல்லாம் வரமாட்டாங்க. 70 வயசு ஆணு பேர் கூட படியை பிடிச்சிக்கிட்டெல்லாம் வரமாட்டாங்க. இப்போ சோம்பல் பார்க்கணும்னா 40-50 வயசு
தலைவரம் இன்னும் கூட தலைவர் நீங்க சுறுசுறுப்பா இருந்தா தானாகவே தலைவர் ஆயிடும். தன்னம்பிக்கை இருந்தா தானாகவே தலைவர் ஆயிடும். சுறுசுறுப்பு வேணும், தன்னம்பிக்கை வேணும், எல்லாவற்றையும் விட அன்பு. யார் மேல? முதல்ல உண்மையில அன்பு. தன்னைத்தான் காவலனாகி புன்னற்க தீவினைப்பால் என்று சுற்றுகிறார் திருவள்ளுவர். தன்னை நேசிக்க வேணும். முதல்ல தன்னை சார்ந்தவர்களை நேசிக்க வேண்டும், தன் மொழியை நேசிக்க வேண்டும், இனத்தை நேசிக்க வேண்டும். தேசம் விரிவுபடுவதற்கு முதல்ல தன்னை நேசித்து பழக வேண்டும். தன்னை அலட்சியப்படுத்திக் கொள்பவனும் தன்னை பிறர் அலட்சியப்படுத்த விட்டு விடுகிறவனும் தமிழராக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வியிலும் சரி இவ்வளவும் சொல்லப்படுகிறது. கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடல். தமிழர் வந்து 2 வயசுலயே நாங்க பார்த்துருப்போம். ஐயாவுக்கெல்லாம் தெரியும், பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். இவ்வளவு உடம்பு சரியில்லாத கேஸ் என்ன பார்த்தோமா போட்டு கவனம் வரும். ஏதோ தூக்கு நடந்து தவிர ஒரு 30 பாஸ் பண்றாங்க. அது பேசி சாதாரணமா வேண்டாமா தைரியம் மருந்தே மூடி சேஃப்டி ஆகலாம். எல்லாவற்றுக்கும் மேலே நிதியம் கூடாது. முடிஞ்சா அதிகமாக அழிக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. கீர்த்தியும் தடை மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் நடுநிலையாக வாழ்ந்து பாருங்கள். எதுலையும் கட்டவும் வரும், அப்புறம் கட்டுவோம் வருமா, அதான் அப்புறம் கட்டுவோம் வருவோம். கோபமே கெட்டது அப்புறம் நல்ல கோபம் யாருக்கு வரும்? டிஎஸ்பிக்கு கோபம் வந்தா யார் மேல காட்டுவார்? இன்ஸ்பெக்டர் மேல காட்டுவீங்க, ஐடி மேல காட்டுவீங்க. கீழ் நோக்கி வருகிற கேவலம் தான் கோபம். புரிஞ்சுக்கீங்க? கோபத்துல பெருமைப்படாதீங்க. இன்ஸ்பெக்டர் மேல காட்டு, அவரு மேல காட்டினா அவர் வண்டிகார மேல அதனால் சினம் என்னும் சேர்ந்தாரை கோபத்திலெல்லாம் பெரும் கோணாத கோலும் வாழ்வும் எனக்கு உதவி பெரிய என்று அந்த பாடல் வரும். அது அபிராமி பாட்டு. அதுல இருக்கிற வாழ்க்கைக்கு தேவைக்கு போகும்போது இந்த லிஸ்டை எடுத்துன்னு வாழ்ந்து பார்த்தால் அது வாழ்ந்து வாழ முடியும். வைக்கப்படுவதாக நெறிமுறையை அங்கொன்றும் தமிழன் ஒரு தமிழன் இன்னொரு தமிழ் இவர்களுக்கு
கல்வித்துறையிலே இருக்கிற எந்த உதவி தேவைப்பட்டாலும் செல்வர அந்த உரிமையில சொல்றேன். ஒரு கூட்டத்தில் கூப்பிட்டாங்க இந்த குளத்தில் பேசினேன். அவங்க ஏதோ கொடுத்தாங்க பணம், எனக்கு அன்பளிப்பு போட்டு கொடுத்தாங்க. என்ன பண்ணணும்னு அந்த கவலை பணம் பிச்சு கூட பார்க்கல, அப்படி எட்டி பார்த்தேன். இந்திய பணம் கொடுத்துருந்தாங்க. கல்வி அறக்கட்டளை இக்னைட்டிய போது ஒரு தமிழக இருக்கிறது. நம்மளோட முடிஞ்ச வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் பொருளாதாரத்தில் சமூகத்தின் மதிப்போடு வாழ